Welcome to our channel. Me and Magilwagam. Magilwagam. வெல்கம் டு மீ அண்ட் எம் ஃபேமிலி. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஷிரடி சாய்பாபா டெம்பிள். என் கூட என்னோட அத்தை மாமா வராங்க. ஹாய், நான் உங்கள் குமார். மீ அண்ட் மகிழ்வுகம் சேனல்லேருந்து இப்போ நாம் எங்கே போகிறோன்னா குடும்பத்தோட ஷீரடி போகிறோம். ஷீரடிக்கு போயிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் வேண்டின்னு வரேன், நீங்கள் எல்லோரும் சௌக்கியமாக இருக்கணுன்ட்டு. ஓகேவா? All families come. இப்போ ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிறோம். தயிர் சாதம், தோசை, வாலே வாலே வாலே. எதுக்கு ஷீரடி போறோம்னா நம்ம சாமி பார்க்கறதுக்கு தான் போறோம். சாமி பார்த்துட்டு எல்லா உயிரினமும், அனைத்து உயிரினமும் சந்தோஷமா வாழணும்ட்டு வேண்டிக்கிறோம் போறோம். நமக்கு மட்டும் வேணா போதாது, எல்லா ஜீவராசிகளும் சந்தோஷமா இன்புற்று வாழணும் ஷீரடி பாபா அப்படின்னு போய் வேண்டின்னு வரலான்ட்டு போறோம். ஹலோ, பாருங்க மக்களே, இவர்தான் நம்ம மாப்பிள்ள அருண். ஃபர்ஸ்ட் இன்னும் நாங்க சாப்பிடவே இல்லை. ஒரே ஒரு நெல்லிக்காவும் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு ஜூஸ் குடிச்சோம். அது மட்டும் தான் காலையில குடிச்சோம். ஓகே, அதெல்லாம் சொல்லாதடி, ஒரே வாட்டி தான் சொல்லணும். அது மட்டும் தான் குடிச்சோம். அதுவும் நானே, என் ஒய்ஃபு, மாப்பிள்ள 3 பேர் மட்டும் தான் குடிச்சோம். ஹோட்டல் போறோம். ஹோட்டல்ல போயிட்டு அங்க சாப்பிட்டு அது எப்படி இதுன்றதை நான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்றேன். ஓகேவா? ஹோட்டல் பேரு ஜோசி. இங்க பூனேல ஒரு ஹோட்டல் பேருங்க அது ஜோசின்ட்டு. ஜோஷி வடேவாலே. இது இல்லையா? ஜோசி வடவாலே. ஓகே Okay, வக்காராட்டி போறோம், நின்னே சாப்பிடலாம். ஹாய் ஜியாச்சி. எனக்கு வந்து இட்லியும் சாம்பாரும் பாருங்க, சாம்பார் வந்துருக்குது, சட்னி வந்துக்குது. ஓகேவா? இவங்களுக்கு வடையும் சாம்பாரும் வந்துக்குது. தமிழ்நாட்டில் தான் இட்லி சாப்பிட்டுங்கிறேன்னா இங்கேயும் இட்லி கொடுத்துக்கிறாங்க. ஏன் இட்லி விட்டுறியா பட்டோம்? இல்லை, இட்லி சாப்பிடுமா? அமேசிங். கர்நாடகா சாம்பார் மாதிரியே இது. ஓ, இது கர்நாடகாவில் இருக்கிற பிரான்ச்சா? இல்ல, இங்க அந்த நிறைய அந்த கர்நாடகாவோட டிஷ் நிறைய இருக்கு. ஓ, ஆனா எனக்கு சாம்பார் கர்நாடகா சாம்பார் மாதிரி தான் எனக்கு சாப்பிடுது. இல்லாம இருக்காது கர்நாடகா சாம்பார். அந்த இனிப்பு, காரம் எல்லாம் கலந்து ஒரு கர்நாடகா சாம்பார். அல்ல மக்கள், இதில் முருங்காய் போட்டிருந்தாங்க. நம்ம மென்று துப்பக்கூடாதுன்றதுனால அப்படியே எடுத்து போட்டோம். ஏன்னா துப்பினா அப்படின்னா என்ன? அப்புறம் ஒரு மாங்காய் போட்டுக்கிறாங்க. மாங்காய் முருங்காய் போட்டு இவ்வளோ வந்து தண்ணியாக நம்ம ஸ்டேட்டில் வைக்கவே மாட்டோம் கண்டிப்பாக. ஆனால் இது ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்குது. ஓகே, வடாப்பா. டேய், அவனுக்கு வந்தா இது தோசை தாங்க. அது வந்து மசால் தோசை. நம்ம ஊர் மாதிரி தான் மசால் தோசை. ஆனால் இது நல்லா இருக்கும். மசாலா சட்னி கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க. மை ஒய்ஃப் வந்து இந்த இது சாப்பிட மாட்டாங்க, என்னது உருளைக்கிழங்க. ஆனால் இது நல்லா இருக்கிறதுனால விரும்பி சாப்பிட்றாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சாம்பார் அவங்க எடுக்க அவங்களுக்கு குறையாது. ஏன்னா தண்ணி மாதிரி இதெல்லாம் ஊற்றினேங்களாம்.
சாபதான வடை சொல்லிக்கிறேன். இது என்னது போண்டாவா? ஆமாம், உருளைக்கிழங்குல நம்ம வேலூரில் நிறைய டீ ஸ்டாலுங்கெல்லாம் பார்ப்பீங்க, போண்டா மாதிரி போட்டு தருவாங்க உருளைக்கிழங்கு போண்டா. அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா மிளகா பொடி போட்டு போண்டா போட்டு ஒரு பண்ணு உள்ள வச்சு விட்டுறாங்க. அருமையாக இருக்கு, சூப்பராக இருக்கும். போதும்பா, சூப்பராக இருக்கு. நிறைய பேருக்கு டிஃபன் வைப்பாங்க. நல்லா இருக்கு. கடப்பா தோசை ஸ்வீட்டாக இருந்துச்சு, ஸ்வீட்டு புளிப்புல தண்ணியும் நல்லா இருக்குது, அருமையாக பிடிக்குது சில்லுன்னு. இது வந்து எவ்வரிசி வடை தான், உள்ள நமக்கு இன்னும் வேவாத்து மாதிரி தெரியுது, ஏன்னா இவ்வளோ கனமாக இருக்கிறதுனால. சூடாக இருக்கு, நல்லா இருக்கு. ஜவ்வரிசி வடை நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆமா, ஜவ்வரிசி வடை சக்கரை தயிர்ல சக்கரை போட்டுருக்காங்க. தயிர் கொஞ்சம் சூப்பரா இருக்கு. தயிரா லசியான்னு தெரியல, அது தயிர் சக்கரை போட்டு கீரை கூட போட்டுருக்காங்க. நல்லா இருக்குது. உள்ள ஏதோ போட்டு ஏதோ ஜவ்வரிசி ஏதோ ஒரு மாவு கலந்துக்கிறாங்க, அந்த மாவு தான் என்னன்னு தெரியல. அது கூட கலகா போட்டுருக்காங்க. எல்லாம் சாப்பிட்டோம், இதுவே சொல்லிட்டேன். டீ மட்டும் தான், டீயும் குடிக்க போறேன். பாருங்க ஃபிஷ் எப்படின்னு சொல்றேன். பட்டை எல்லாம் போட்டு சூப்பரா இருக்கு டீ, அருமையா இருக்கு. மசாலா டீ அருமையா இருக்கு. நம்ம சாப்பிட்டு சீரடி போறோம், ஓகேவா? சீரடி போய் கடவுளை வணங்குறோம். இந்த கம்பெனிலாம் அத்த கம்பெனி, இந்த ஃபேமிலிலாம் அத்த ஃபேமிலியில் போய் படுத்த முடியுமா? நமக்கு இருக்குது ஒரே ஃபேமிலி. ஒரு 3 hours இருக்குது. 133 கிலோமீட்டர் ரீச் ஆகிடும். எப்படி தர்சனம் போனோம். நாங்கள் புளி மிட்டாய் சாப்பிட்றோம். ஆம்பளை வழி விட்டுருப்பா, அதெல்லாம் வழி விட்டு ரைட்ல போட்டு போனா தான் போக முடியும். இது இங்க வண்டி போனாதான் யாரும் முடிக்கிறாங்க.
செல்போன் இங்கே வச்சுட்டா दर्शन जाना है सर ऑलरेडी वीआईपी टिकट बुक है वीआईपी टिकट सीनियर सिटीजन होगा तो डायरेक्ट एंट्री हो जाएगा आपका मेन गेट के पास गाड़ी जाएगा देखेगा डब्बा सेवन मा 1 hour later. அருமையான தரிசனம், சூப்பரான தரிசனம் பண்ணிட்டு இப்போ வெளில வந்திருக்கோம். கூட்டம் சுமாராக இருந்தது. ஹாய், சாமி அருமையாக தரிசனம் பண்ணோம். சாமி கிட்ட பாதத்துலேருந்து பூ குத்தாங்க, வாங்கிட்டு வந்து எல்லா வளமும் நலமும் பெற்று என் குழந்தைங்க சந்தோஷமா இருக்கும். செப்பல் நாங்கள் உள்ள டோக்கனில் போடல, இங்கே தான் வெளியே விட்டோம். சரியா வந்து, ஆனால் செப்பல் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து கரெக்டாக தேடி எடுக்கணும்னா அந்த நம்பர்லாம் பார்க்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். இத்தனை பிரச்சனை இருக்குது. ஆனால் ஒரு 2ஆம் நம்பர் கவுண்டரில் செப்பல் போடுறாங்க, இங்கே போட்டு போயிடலாம் நீங்கள். ஓகேவா? சாமி தரிசனம் அருமையாக இருந்துச்சு. எங்கள் சம்சாரம் நிம்மதியாக பாதம் தொட்டு கும்பிட்டாங்க. பார்த்துருங்க. இந்த சேனல் பார்க்குற அத்தனை ரசிகருக்கும் வேண்டின்னு வந்திருக்கோம். இந்த சேனலை விடாமல் பாருங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க. கடவுள்கிட்ட வேண்டிக்கு வந்துங்க. இப்போ நாம சாப்பிட போறோம். சேனல் பேரா பிஎன் மகி. என்ன சொல்லு? மகிழ்வகம், மகிழ்வகம், பிஎன் மகிழ்வகம். வா 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 வா, பொறுமையா வா. ஏய், நான்லாம் பசங்க நட மாட்டேன். நீ வெறும் மகிழ்மகன் சொல்லாதீங்க தயவுசெய்து, யாராக இருந்தாலும். இப்போ நாங்கள் சாய்பாபாட்ட போய் ஜபிச்சுட்டு வந்துக்கிறோம், இந்த சேனல் ஓஹோன்னு வரணுன்ட்டு. அன்புள்ள தாய்மார்களுக்கு வணக்கம். நாம வந்து கபடிகால எழுந்து தயிர் சாதம் ரெடி பண்ணிட்டேன். அதை எடுத்துன்னு வந்தோம். இப்போ சாப்பிட போகிறோம். சாமி பார்த்துட்டு வந்து போகிற வழியில் ஒரு இடத்துல உட்காந்து ஃப்ரீயாக சாப்பிட்றோம். மத்தியானம் லஞ்ச் இப்போ தான் பண்ண போகிறோம். மணி 4 ஆயிடுச்சு. பசி தான், இருந்தாலும் குழந்தைங்க மட்டும் சாப்பிட்டாரு, இவர் சாப்பிடல. ஏய், சின்ன தட்டில் எடுத்துக்கோ, நிறைய சாப்பிட்றவங்க சாப்பிடுவாங்க. அப்படி வந்து அப்பா வந்து இப்போ மாங்காவை அரிஞ்சு உங்ககிட்ட வா, அவங்க மாதிரி போட்டுட்டு காராசு மிச்சரு சாமி பார்த்துட்டு ஆல்ரெடி வந்துட்டோம். நான் தான் சொன்னேன்ல, நாங்கள் ஏற்கனவே முதல் முறை போனோம். நாங்கள் முதல் முறை போகும்போது நாங்கள் ஏமாந்தோம். அந்த அனுபவத்தை சொல்கிறேன். ஏன்னா என்னை கூட்டின்னு போனாங்க, கூட்டின்னு போயிட்டு எல்லாம் குடும்பத்தோடு போனோம். செல்ஃபோன் வச்சுக்கினாங்க, துணியை கொடுத்தானுங்க, அதை கொடு இதை கூட வாங்கிக்கோ, பாபா மேலே போடுற டவல் கொடுக்குறானாங்க, எல்லாம் வாங்கிக்கினாங்க. ஒரு 2000 3000 பில்லை போட்டானுங்க. நாங்கள் ஒரு 500 தான் வாங்கினோம். ஆனால் அது எதுவுமே பாபா உள்ளே எடுத்துன்னு போக முடியாது. நீங்கள் போய் அழகாக நீங்களே போய் சாமியை பார்த்துட்டு உள்ளே வந்து எல்லாமே இருக்குது. அவர் பயன்படுத்தின அத்தனை பொருளும் மியூசியத்தில் வச்சுருக்காங்க. அது எல்லாத்தையும் பாருங்கள். எல்லாத்தையும் பார்த்துட்டு அழகாக அவர் வந்து துவாரகான் பக்கத்துலேயே இருக்குது. அவர் எரி போட்ட அடுப்பு இன்னும் எரிஞ்சுனுக்குது அணையாமல். அந்த அடுப்பையும் பாருங்கள். அவர் யூஸ் பண்ண செப்பல்லேருந்து அவர் பல்லக்கு ஏற்றுன்னு போனதுலேருந்து எல்லாமே இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு கண் கூட பார்த்துட்டு வெளில வாங்க. நாங்கள் வந்துட்டோம். பார்த்துட்டு அழகாக சாப்பிட்டோம். தயிர் சாதம் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்புறோம். வரும்போது ஏகப்பட்ட டிராஃபிக்காக இருந்தது. அது சொல்ல முடியாத டிராஃபிக்கு. ஏன்னா ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். சொல்லு. நானுண்ணா என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணுவேன். சம்சாரம் மாரி சம்சாரம்.
வணக்கம் மக்களே. வணக்கம் மக்களே. மீ அண்ட் மகிழகம் சேனல்ல நாங்க ஷீரடி போயிட்டு வந்த அந்த சந்தோஷமான அனுபவத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம். நல்ல தரிசனம் கிடைச்சது. அதுல போனோம். நல்ல ஒரு 1/2 hourலயே சாமி பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் போனப்போ நிறைய ஏமாந்தோம். நாங்கள் அந்த ஒரு கடைக்காரர் வந்து உள்ளே விட மாட்டாங்க அப்படி இப்படின்லாம் சொல்லி 1000 ரூபாய்க்கு 1500 ரூபாய்க்கு பொருளுங்களை வாங்க வச்சு எங்களை இங்கே விட்டுன்னு போகிறாங்க இட்டுன்னு போகிறோன்னு அலைய விட்டாங்க. ஒரு பிரச்சனையே இல்லை. 2ஆம் நம்பர் கேட்டு அந்த மொபைல் எல்லாம் சேவ் பண்ணி வைக்கிற இடம், அங்கே வந்து லாக்கரில் வைக்கிற இடம் 2ஆம் நம்பரு. 1ஆம் நம்பரு விஐபி தர்ஷன் போகிற இடம். அந்த இடத்துக்கு முன்னாடியே போனீங்கன்னா அந்த லாக்கரு ஃபோன் வைக்கிறாங்க பாருங்க, அந்த இடத்துல 200 ரூபாய் டிக்கெட்டு அங்கேயே வந்து நம்ம பதிவு பண்ணிக்கலாம். அங்கேயே இருக்கு. ஸோ இந்த அளவு எளிமையா இருக்கிறத அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற ஜனங்கள்லாம் நம்மளை வந்து ரொம்ப அங்கே இருக்கிற ஜனங்க வந்து நம்மளை மைண்டை பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. நீங்கள் இதை பண்ணணும் அதை பண்ணணும், அங்கே வண்டி கூட நீங்கள் எங்கே பார்க்கிங்கன்னு தெரிஞ்சு அங்கே விடுங்க. கண்டபடி நாங்கள் அங்கே விடுறோம் இங்கே விடுறோன்னு உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் எதுவுமே கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நிம்மதியாக போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு நிம்மதியாக வாங்க. வாழ்க வளமுடன். சாமி தரிசனம் நான் பார்க்குறேன். ஓகே, நன்றி, வணக்கம். தர்ஷனம் பார்த்தாச்சு நல்லபடியா. நாங்கள் கிளம்பிட்டோம். ஜனம் இருந்தாங்க. நாங்கள் ஒரே ஒரு 20 to 30 minutes பார்த்துட்டு வெளியே வந்தோம். வெளியே வந்துட்டு நல்லா சாப்பிட்டோம். சாப்பிட்டு இப்போ ஒன்றுன்னா பூனேக்கு ஒன்று ரீச் ஆகிடுவோம். வீட்டிலேருந்து ஒரு 8:30க்கு ஸ்டார்ட் பண்ணோம். இங்கே ரீச் ஆகும்போது ஒரு 2:50 ஆயிடுச்சு. ஏன் 2:50 ஆயிடுச்சுன்னா ஒரு 2 hours டிராஃபிக் ஜாம் ஒரு காட் செக்ஷனில். அந்த 2 hours காட் செக்ஷனில் தான் லேட் ஆகிடுச்சு. இல்லைன்னா சீக்கிரம் பார்த்துட்டு நாங்கள் இன்னும் கிளம்பிட்டுருக்கோம். பரவாயில்ல, தர்ஷனம் கொஞ்சம் சீக்கிரமாக ஆச்சு. Bye. மீ அண்ட் மகிழ்வகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சர்ப்ரைஸ் பண்ணுங்க. பெல் பட்டன் அமுத்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன் அமுத்துங்க. கமெண்ட் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. விக்டோரியா மகாராணி உங்களை வாழ்த்துவா.